எக்ஸசைஸ் 4.3ல ஃபஸ்ட்டு சம்மு, ஒரு ஆள் பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஈஸ்ட் சைடு 18 மீட்டர் போகிறான். அப்புறம் அங்கேருந்து திரும்பி நார்த் சைடு 24 மீட்டர் போகிறான். இப்போது அவன் சேர்ந்த இடத்துக்கும் அவன் ஆரம்பித்த இடத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா, பார்த்தாலே தெரியுது நமக்கு. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம், பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ணோம். அப்போ என்ன பண்ணலாம், இது ஹைபாட்னஸ் இல்லையா, அது ஹைபாட்னஸ், இது ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட்டு. அப்போது இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஹைபாட்னஸ் ஈக்குவல் டு சைஸ் இல்லையா. அப்போது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் என்னது 24 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் வந்து 18 ஸ்கொயர். ரெண்டு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்ண என்ன வரும் பாருங்கள், 24 × 24. 4 4s are 16, 6 1, 4 2s are 8 9, 2 4s are 8, 2 2s are 4. அப்போது 6, இது 7 1 5. ஓகேவா. அப்போது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் என்னது 576. அடுத்து 18 ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். 18 × 18, 8 8s are 64, 4 6, 1 8s are 18, 18 + 6 14 ஆச்சா, முடிஞ்சிச்சு. அப்புறம் 1 8s are 1 18s are 18 தான். ஓகேவா. 4, இது 2 12 இல்லையா, 12 + 1 3 324 + 324. ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா. 324 ஆட் பண்ண 10, இது 10, இது 10 10, இங்கே 1 இல்லையா, 900. அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 900. அப்போ ஏபின்னா ஆகிடும், ஏபி ஈக்குவல் டு √900 ஆகிடும் இல்லையா. அது ரூட் எடுத்துட்டா இந்த பக்கம் ரூட் வந்துடும் ஆச்சு. இப்போது இது எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்கள். ஏபி ஈக்குவல் டு 9 × 100 எழுதலாமா. 100 எழுதுனா இதுக்கு ரூட் என்னது, ஏபி ஈக்குவல் டு இதுக்கு ரூட் என்னது 3 இன்ட்டு இதுக்கு ரூட்டு 10. அப்போ ஏபி ஈக்குவல் டு 30 மீட்டர். அப்போ இவன் ஆரம்பித்த இடத்துக்கும் இவன் சேர்ந்த இடத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 13 மீட்டர். அவ்வளோதான் சம்.